இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? நம்மளோட வீடியோ யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ப்ராம்ப்ட் லிங்க்னு அந்த லிங்கை இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். இந்த பேஜுக்கு கொண்டு வந்தப்பறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ண அப்புறம் ப்ராம்ப்ட்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்று உங்களால் இந்த மாதிரி கிளிக் பண்ணி காப்பி பண்ண முடியும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போயிட்டு அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண அப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தப்புறம் கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதுலேருந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நம்மளோட கிறிஸ்மஸ் ப்ராம்ப்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலில் ரெண்டாவது ப்ராஜெக்ட் லிங்க்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்து இந்த பேஜுக்கு கொண்டு வந்த அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ண அப்புறம் கியூஆர் கோட் கொடுத்துருக்கு. கியூஆர் கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது கூகுள் லென்ஸ்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே கிறிஸ்மஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி அலர்ட் மோஷன் ஆப்குள்ளே வந்துக்கோங்க. ஓகேங்களா? அலர்ட் மோஷன் ஆப்குள்ளே வந்த அப்புறம் இம்போர்ட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு டைம் கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஃபில்லிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டாருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேவ் பண்ண ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் கிறிஸ்மஸ்ங்கிறத நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை இந்த ஐக்கானை எடுத்து விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி எது வேணாலும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு செட்டிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோவோட சைஸ் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் வந்து நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபோட்டோ கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சேவிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.